ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னாக்கா, தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் ஊக்கமுடைமை அதிகாரத்தில் கடைசி 2 திருக்குறள் 9வது திருக்குறள் மற்றும் 10வது திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். அப்புறமேட்டுக்கு வந்து கரண்ட் அஃபேர். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தரப்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருக்குறள் பார்ப்போம். ஊக்கமுடைமை அதிகாரத்தில் 9வது குறள். பரியது கூர்ங்கொட்டது ஆயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா, பரியது அப்படின்னா பெரிய உடம்பினை உடையது, கூர்ங்கோட்டது அப்படின்னா கூர்மையாக்கிய கொம்பினை உடையது, அதாவது தந்தம். ஆயினும்னா ஆனாலும், வெறுவும்னா அஞ்சும், குறின் அப்படின்னா உற்றால். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை, அதாவது பரியதுனா பெரிய உடம்பினை உடையதாக இருந்தாலும், கூர்ங்கோட்டதுனா கூர்மையாகிய தந்தங்களை உடையதாயினும், யானை வந்து என்ன பண்ணுன்னா வெறுவும்னா அஞ்சும். புலித்தாக்குறின்னா புலி வந்து அதை தாக்க உற்றுச்சு அப்படின்னாக்கா, தாக்க வந்துச்சு அப்படின்னாக்கா, உடம்பின் அளவில் பார்த்தாலும் பெரியது, கூர்மையான தந்தங்களையும் கொண்டிருக்கு, இருந்தாலும் யானை வந்து அஞ்சும். ஊக்கமுள்ள புலியை காணும்போது அஞ்சும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறளுக்கான பொருள் பார்ப்போம். யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும். அடுத்து பார்த்தோம்னா 10வது குறள். உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு. உரம், இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, உரம் அப்படின்னா அறிவாற்றல், ஒருவனுக்கு, உள்ள அப்படின்னா ஊக்கம், வெறுக்கை அப்படின்னா மிகுதி, மக்கள் வந்து மாந்தர். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, உரம் ஒருவருக்கு, அதாவது ஒருவருக்கு வந்து அறிவாற்றல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள வெறுக்கை அதாவது ஊக்க மிகுதி, அஃதில்லார் அது இல்லாதவங்க மரம், மக்கள் ஆதலை வேறுனாக்கா அவங்க வந்து வடிவால மக்கள் போல் இருக்கிறது தான் வேற்றுமை அப்படின்ட்டு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா, ஒருவனுக்கு அறிவாற்றலாவது ஊக்க மிகுதியே, அவ்வூக்கம் இல்லாதவர் மரங்களே, வடிவால் மக்களை போல் இருத்தலே வேறுபாடு. அவங்க வந்து வடிவால் தான் மக்கள் போல இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து மரம், ஊக்க மிகுதி இல்லாதவங்க மரம் அப்படின்னு இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமம். 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது யாருக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்தியா வம்சாவளிவங்க ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமங்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ பல்கலைக்கழக பேராசிரியரும் இந்தியருமான ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமம் என்பவருக்கு 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது கிடைச்சிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான பிரிட்டனின் இளம் சாதனையாளர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, ஸ்ரீவாஸ் சகஸ்ரநாமம். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 20வது G20 உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்கில் பிரதமர் மோடி வந்து பங்கேற்க இருக்கிறதா தான் நமக்கு வந்து நியூஸில் வந்திருக்கு. 20வது G20 உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில் நடக்க இருக்கு. G20 உறுப்பு நாடுகள் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா. இன்னொரு தடவை சொல்கிறேன், G20 உறுப்பு நாடுகள் அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பிரேசில், கனடா, சீனா, பிரான்ஸ், ஜெர்மனி, இந்தியா, இந்தோனேஷியா, இத்தாலி, ஜப்பான், தென்கொரியா, மெக்சிகோ, ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, துருக்கி, ஐக்கிய ராஜ்யம், அமெரிக்கா. முக்கியமான கரண்ட் அஃபேர் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 20வது G20 உச்சி மாநாடு எங்கே நடக்க இருக்குன்னு பார்த்தோம்னா, தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரில். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, பீகார் முதல்வராக நிதிஷ்குமார் வந்து பதவியேற்க இருக்காங்க. இவங்க வந்து 10வது முறையாக பீகார் முதல்வர் ஆகுறாங்க நிதிஷ்குமார். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, இதுவும் முக்கியமான கரண்ட் அஃபேர். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து இப்போ ஓய்வு பெறுறாங்க.
இவங்க பார்த்தோம்னா 52வது தலைமை நீதிபதி. இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியான பிஆர் கவாய் வந்து இப்போ வந்து ஓய்வு பெறாங்க. இவங்களுக்கு அடுத்து 53வது இந்திய தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா நீதிபதி சூரியகாந்த். இதுவும் இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர் தான். தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கிற பிஆர் கவாய் அவங்க வந்து ஓய்வு பெற இருக்காங்க. இவங்க வந்து எத்தனாவது தலைமை நீதிபதினு பார்த்தோம்னா இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதி. இவங்களுக்கு அப்புறம் 53வது இந்திய தலைமை நீதிபதியாக யாரை நியமிக்க இருக்காங்கன்னு பார்த்தோம்னா சூரியகாந்த். இவங்க வந்து பதவியேற்க இருக்காங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் வந்து மெம்பர் ஆகுங்க. தேங்க்யூ.